ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரமாக இந்த வராகி அம்மா இப்போது உன் வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்களை தான் சொல்ல வந்திருக்கேன். இனிமேல் நீ ஏன் நினைச்சாலும் இது நடப்பதையெல்லாம் யாராலும் தடுக்க முடியாது. அதாவது இதுவரைக்கும் கஷ்டத்தையும் கவலையும் பார்த்த உன் வாழ்க்கையில் இப்போது வெற்றியையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் நோக்கத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன். உனக்காக ஒரு சிறிய பாலத்தை கூட கடக்க துணியாதவர்கள், உனக்காக ஒரு கை கொடுத்து ஆதரவளிக்க கூட உதவி செய்யாத அந்த மனிதர்கள் நீ கடலை நீந்தி கடப்பதற்கு மட்டும் உனக்கு துணையாக வந்துடுவாங்களா? எப்போதும் கெட்டவர்களுக்கும் மோசமானவர்களுக்கும் நன்றி கெட்டவர்களுக்கும் தகுதியற்றவர்களுக்கும் நீ தியாகம் செய்யாதே. ஏன்னா கெட்டவங்களுக்கு நீ செய்கிற உதவி கூட உனக்கு பாவமாக மீண்டும் கெடுதலாகவே வந்து சேரும். நல்லவங்களுக்கு உதவி செய். நல்லவங்களுக்கு ஒரு அவசர ஆபத்துக்கு போய் நில்லு. கெட்டவங்க மோசமானவங்க அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யும் சுயநலவாதிகள்ன்றவங்களை பற்றி தெரியும் போது அவர்களை நெருங்கி போவதை விட விலகி நிற்பதே உனக்கு சரியாக இருக்குமே செல்லமே. சில நேரங்களில் நீ யாருக்கிட்டையாவது பேசாமல் கொஞ்சம் விலகி நிற்கலான்னு யோசிக்கும் போது, அவர்கள் மீது அக்கறை காட்டுவதை நிறுத்தும் போது அந்த உறவோ அல்லது நட்போ கூட முடிவுக்கு வந்துடும். அதுக்கு காரணம் நீ மட்டுமே அவங்கக்கிட்ட அன்பாக பாசமாக நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்க. அவங்க உங்ககிட்ட அப்படி இல்லை. நீ எப்போ அன்பை கொடுக்க குறைச்சிக்கிட்டியோ அப்போவே அந்த உறவு முடிஞ்சு போயிடும். இப்படி இல்லாமல் நீ காட்டுகிற அன்புக்கும் பாசத்துக்கும் உண்மைக்கும் யார் சரியான பொருத்தமானவர்களாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் உன் கூட வச்சுக்கோ. உன் அன்புக்கும் நேர்மைக்கும் நீ கொடுக்கக்கூடிய மரியாதைக்கும் கருணைக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க தகுதியானவங்களான்றதை பார்த்து நீ கொடுக்கும்போது அது 10 மடங்காக பல மடங்காக உன்னை திரும்பி வருமேன்னு செல்லமே. எப்போதுமே கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி யோசிக்காமல் நிகழ்காலத்தை நினச்சி வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. என்ன நடக்குமோ எது வருமோன்னு யோசிக்காமல் எது நடந்தாலும் எது வந்தாலும் அதை நல்லபடியாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் கூட தொடர்பில் இருக்கக்கூடிய உனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நீ உதவி செய்வதற்காக மெனக்கெடும் போது அது நிச்சயமாக அது பலனை தந்தே தீரும். அதே போல் வேறு யாராவது உனக்காக உதவி செய்யணும்னு நினச்சி கஷ்டப்படும் போது அந்த உறவுகளையும் அந்த நட்பையும் நீ அலட்சியப்படுத்தக்கூடாது என் செல்லமே. நீ உனக்காக ஒருத்தருக்காக இருக்கன்றத மறுபடியும் அவங்களுக்கு நினைவூட்ட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா அவங்க மனசில் நீ உண்மையாகவே இல்லை, அவங்களுக்கு உன் மேலே அக்கறை இல்லைன்னு தானே அர்த்தம். நிஜமாகவே உன் மேலே அன்பும் பாசமும் அக்கறையும் வச்சுருக்கவங்க உன்னை ஒருபோதும் மறக்கவும் உனக்கு எதையும் செய்யாமல் இருக்கவும் மாட்டாங்க. எப்போதும் உனக்கு பொருத்தமான மனிதர்களை, உன்னை போலவே நல்ல குணம் கொண்ட மனிதர்களை உன்னை சுற்றி வச்சுக்கோ. உனக்கு ஆதரவு தந்து உன் வாழ்க்கைக்கு தனித்துவத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக உயர்த்த இந்த வராகி அம்மா இருப்பது போலவே உன்னை சுற்றி நல்ல மனிதர்களும் இருக்கும்படி செய்ய போகிறேன். நிம்மதியும் தைரியமும் ஊக்கமும் இப்போ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. யாரோ ஒருத்தர் உன் மனசை காயப்படுத்துகிறாங்க, உன் மனசை நோகடிச்சிட்டாங்கன்றதுக்காக நீயும் உன் நல்ல குணத்தை எல்லாம் விட்டுட்டு இயல்பை மறந்துட்டு அவர்களை பழிக்கு பழி வாங்கணும்னு அவங்க அளவுக்கு இறங்கி போகாதே. ஒருத்தவங்க உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க காயப்படுத்துகிறாங்கன்னு தெரியும் போது, அவங்களுக்கு நல்ல மனசு இல்லைன்னு தெரியும் போது நீ எச்சரிக்கையாக அதை ஏற்றுக்கிட்டு விலகி போகிறது தான் நல்லது. அடுத்தவங்களை பழி வாங்கணும், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும்னு நினச்சின்னா இன்னுமே அது உனக்கு சிக்கலை தான் பெருசாக்கும் என் செல்லமே. உன்னை தொந்தரவு செய்யக்கூடிய உன் மனசை நோகடிக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் நீ கண்டுக்காமல் விட்டு விடுவதே உனக்கு சரியாக இருக்கும். எல்லா விஷயங்களுக்கும் எதிர்வினை ஆற்றணும்னு நினச்சின்னா அது தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்துடும். அதனால் நடந்து முடிஞ்ச விஷயங்களை கடந்து போய் வாழ்க்கையில் மன அமைதியோடு வாழ தயாராகு. நீ எந்த வேலைக்காக என்னிடம் வேண்டினாயோ, உன் வாழ்க்கையில் எது நடக்கணும்னு ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டியோ அதை நிச்சயமாக நானே நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க தான் போகிறேன். நீ கண்ட கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுத்து உன்னை வெற்றிகரமாக நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு இருக்கும் சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கைக்கான வரத்தை பெற தயாராகு. முன்பெல்லாம் வேறு வழியே இல்லாமல் நீ எதை ஏற்றுக்கிட்டு சமாதானமாக வாழ்ந்தியோ அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான்
இப்போ உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை வரமாக கொடுக்க போகுது. எத்தனையோ கஷ்டங்களையும் கவலைகளையும் பார்த்தும் மனம் சோர்ந்து போகாமல் தளராமல் அத்தனையும் கடந்து வந்த உனக்கு இந்த வராகி அம்மா நானே ஒரு நல்ல வழியை காட்டப் போகிறேன். யாருக்காகவும் நீ உன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டாம். எதுக்காகவும் தயங்காதே. உனது தனித்துவத்தை கொண்டாடு. உன்னிடமுள்ள மோசமான, வேடிக்கையான, புத்திசாலித்தனமான மற்றும் அழகான விசித்திரமான குணங்களோட நீ எப்போதும் நீயாகவே இரு. அடுத்தவங்களுக்காக எந்த விதத்திலும் நீ உன்னை மாற்றிக்க வேண்டாம். உன் வாழ்க்கைக்கு எது நடந்தால் நல்லா இருக்குமோ, எது நடக்கணும்னு நீ ஆசைப்படுகிறாயோ அது அத்தனையும் இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுப்பேன். யாரிடமும் ரொம்ப உணர்வுபூர்வமாக அதிகமாக நெருங்கி பழக வேண்டாம். ஏன்னா நீ ஒருத்தர் மீது ரொம்ப அதிகமாக அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் உறவாடும் போது ஒரு கட்டத்தில் அவங்க உங்ககிட்ட பேசுகிறதை நிறுத்திட்டாங்கன்னா உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதல்லவா? மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளோடு தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் எப்போதும் இப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யார் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கு. வாழ்க்கையில் மனிதர்கள் வருவார்கள் போவார்கள். ஆனால் கண்ணாடியில் தெரியும் உன்னுடைய பிம்பம் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் இறுதி வரை என்ன நடந்தாலும் உன் கூடவே இருக்க போகுது. அதனால் அடுத்தவங்களை பற்றி யோசிக்காம உன் வாழ்க்கைக்கு நீ உண்மையாக இரு. எதிர்மறை மனப்பான்மை கொண்டவர்களையும் எதிர்மறையாகவே பேசுபவர்களையும் நடக்காது, முடியாது, சரிவராதுன்னு சொல்பவர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிடு. உன் கடந்த காலத்தை மறந்துட்டு நீ செய்த தவறுகளை ஏற்றுக்கிட்டு திருத்திக்கிட்டு வாழ்க்கையை புதிதாக வாழத் தொடங்கு. உனக்காக ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எந்த எண்ணங்களையும் உனக்குள்ள சிறையாக போட்டு அந்த சிறைக்குள்ளே நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எந்த எண்ணத்தையும் தூக்கி சுமக்காம நீ விடுதலை பெற்ற பறவையாக வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களோட நல்ல விதமாக வாழ்ந்துட்டு போய் என் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு பிடிக்காததாக நடக்கும்போது ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு யோசிக்காம இந்த விஷயம் நடப்பதின் மூலமாக எனக்கு எதை கற்றுக் கொடுக்க முயற்சி செய்துன்ற விதத்தில் யோசி. எல்லா கஷ்டங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உன் வாழ்க்கையை புரட்டி போடுவதற்காகவே ஒரு மாற்றமாக நான் செய்வேன்ற அந்த உண்மை உனக்கு புரியட்டும். எல்லா கஷ்டங்களும் தோல்விகளும் துயரங்களும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்திவிட்டு அதன் மூலமாக உனக்கான ஒரு நல்லதை நடத்தி கொடுத்துட்டு தான் போகும். எப்போதும் நீ துணிச்சலோடு தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ தைரியமாக துணிச்சலோடு இருக்கும்போது எதை வேணும்னாலும் உன்னால் செஞ்சு ஜெயிக்க முடியும். எது வந்தாலும் வரட்டும், எது போனாலும் போகட்டும்னு எது நிலைத்திருக்கிறதோ அது நிலைத்து இருக்கட்டும் என விட்டுவிடு. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தால் நல்லா இருக்கணும் அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. சில பேரை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கணும் நீ முடிவெடுக்கிறது வெறுப்புனாலேயோ பொறாமையாலேயோ அல்ல. சில பேர் உனக்கு உண்மையாக இல்லை, தேவைக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிய வரும்போது அவங்க மூலமாக உன்னுடைய சம்பாத்தியமும் உன்னுடைய சந்தோஷமாக விரயமாகுது. உன் சக்தியை வீணாக்குறாங்கன்னு தெரிய வரும்போது அவங்களுக்கு முன்னால் ஒரு முகமும் பின்னால் ஒரு முகமும் இருக்குன்னு தெரிய வரும்போது அவர்களை விட்டு விலகுவது தானே சரியாக இருக்கும். உனக்கு முன்னால் உன்னை பற்றி நல்லா பேசிக்கிட்டு உனக்கு பின்னால் உன்னை பற்றி தப்பாக பேசுகிற இரட்டை முகம் கொண்ட பொய்யான போலி மனிதர்களை உன் வாழ்க்கையில் நீ உன் கூட வச்சுக்க வேண்டாம். இது போன்ற குணங்கள் உள்ளவர்களோட நீ நெருங்கி பழகிறத விட விலகி நிற்பதே சிறப்பானது. நீ மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் ஆளாகவும் நேர்மையாகவும் இருக்கும்போது உன்னை விட்டுட்டு ஒருத்தர் விலகி போகிறாங்கன்னா அது அவர்களுக்கு தான் நஷ்டமே தவிர எந்த விதத்திலும் உனக்கு இழப்பு கிடையாது. நீ நீயாக நல்லதை நினைக்கக்கூடிய உண்மையான நேர்மையான பிள்ளையாக வாழ்ந்து விட்டுப்போ. எப்போதும் எல்லாருமே உன்னை ஞாபகம் வச்சுக்கணும் நீ ஒருபோதும் யாரையும் கட்டாயப்படுத்தாதே. உன்னை ஞாபகம் வச்சுக்கிறவங்க உன் கூட வந்து பேசட்டும். உன்னை மறப்பவர்களையும் உன்னை விட்டு விலகி போகிறவங்களையும் விட்டு நீ மௌனமாக விலகி இரு. நீ இல்லாமல் அவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்குன்றத அவர்களும் வாழ்ந்துதான் பார்க்கட்டுமே. அவர்களே அதுக்கப்புறம் தான் தவறை உணர்ந்து உன்னை நிச்சயமாக தேடி வரும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் தங்கமே.
நகங்கள் நீளமாக வளரும் போது நீ வெட்டுவது நகங்களைத்தானே தவிர விரல்களை அல்ல அல்லவா? எது வளருதோ அதைத்தான் வெட்டணும். அதே போல தவறான புரிதல்கள் வளரும் போது அகந்தையை வெட்டி எறி. அடுத்தவங்கள யார் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையான விதத்தில் புரிந்துகள். யார் எப்படி இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு ஆணவத்தோட அகந்தையோட நீ பேசுவதோ பழகுவதோ வேண்டாம். எல்லாமே இந்த உலகத்தில் முக்கியமானதை தான். ஆனால் எல்லாத்தையும் விட ஒரு மனுஷனுக்கு உடல்நிலை தான் முக்கியம். ஏன்னா அது வேணும் இது வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறவங்க கூட உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா எனக்கு வேற எதுவுமே வேணாம், உடம்பு சரியானா போதுன்ற அளவுக்கு ஆயிடுவாங்க. ஏன்னா உடம்பு சரியில்லாமல் வாழ்க்கையில் எதையுமே நிம்மதியாக பெற முடியாது, வாழவும் முடியாது. உன் உடம்பு உனக்கு மிகவும் முக்கியமானதுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கு எது சிறந்ததுன்றதை நீ ஒரு முடிவு எடுத்துட்டீன்னா இந்த வராகி அம்மா அதற்கான முழு வேலையையும் செஞ்சு களத்தில் இறங்கி நீ ஆசைப்பட்டதை, உனக்கு சிறைப்பானதை, உனக்கு சரியானதை உன் வாழ்க்கையில் விரைவாக கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன் எண்ணங்களையும் உன் தொலைநோக்கு பார்வையும் உன் பிரார்த்தனைகளையும் உனக்கு விருப்பமானதை நோக்கி திருப்புவேன். நீ ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவதற்காக லட்சியத்தோடு நீ வேலை செய்யும்போது அதை எப்படியாவது நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உனக்கு சரியானது எதுன்னு தேர்ந்தெடுத்து முடிவெடுத்து அதை அடைவதற்காக முன்னோக்கி போ. இனிமேலும் உன் வாழ்க்கையில் கடந்த கால விஷயங்களை திரும்பி பார்ப்பதும் பின்னோக்கி யோசிப்பதும் நடப்பதும் வேண்டாம் என் செல்லமே. காலம் உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை எல்லாம் நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாலே வாழ்க்கையில் முன்னேறி விட முடியும். உன் வாழ்க்கையில் நீ ஒரு மிகப்பெரிய துயரத்தையோ அல்லது மனவேதனையோ சந்திக்கும் போது கூட மறுபடியும் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டு குளித்து வேலைக்கு போகத்தானே செய்கிற. வெளி உலகத்திற்கு எல்லாமே சரியாக இருப்பது போல தெரிந்தாலும் உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமும் உனக்கு நடந்த பிரச்சனையும் துக்கமும் துயரமும் உனக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தவங்களுக்கு முன்பாக, அந்நியர்களுக்கு முன்பாக எதுவுமே நடக்காதது போல நடிச்சுக்கிட்டு வாழ வேண்டியதாகத்தானே இருக்கு. இந்த விசித்திரமான நிலையை பற்றி யோசி. எது நடந்தாலும் மனுஷன் வாழ்ந்து தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும், தூங்கி தான் ஆகணும், வாழ்க்கையில் செயல்களை செஞ்சு தான் ஆகணும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உனக்கு இருக்கிற பிரச்சனையோ துக்கத்தையோ பெருசாக யோசிக்காம வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது, எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்து. வாழ்க்கையில் நீ அதிகம் மதிக்கும் ஒருவரை இழப்பது தான் மிகப்பெரிய வழி நீ நினைக்கிற. ஆனால் உண்மை என்னன்னா, ஒருவருக்கு நீ அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அந்த முயற்சியில் உன்னையும் நீயே இழந்து விடுகிறாய் என்பது ஏன் உனக்கு சிந்தனை வரமாட்டேங்குது? அடுத்தவங்களை பெருசாக நினைக்கிற நீ உன்னை விட அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. உன்னை தனிச்சிறப்பான ஆளுங்கிறத மறந்து போகாதே. எப்போதும் உன்னை நீ உயர்வாக நினைக்கப்படுது. உனக்கு அடுத்த தான் மற்றவங்களையெல்லாம் நீ நினைக்கணும். உன்னை விட நீ அடுத்தவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதோ அதிக அன்போடு அவர்களை நேசிப்பதோ வேண்டாம். உனக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து உன்னை நீ உயர்வாக நினச்சி உனக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க பழகு. மனிதர்களோ அல்லது சூழ்நிலைகளோ மாறும்போது எதுக்காகவும் யார் மேலேயும் கோபப்படாத. ஏன்னா இது எல்லாமே தேவையற்ற விஷயங்கள். எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நீ வாழும்போது நீ பலமுள்ள ஆளாக மாறுவாய். எது நடந்தாலும் அதை ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாதுன்னு நீ கோபப்படும் போது அல்லது எதிர்வினை ஆற்றும் போது நீ பலவீனமாக அல்லவா மாறி போற. உன் வாழ்க்கையில் எது சரியாக வரும்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகி அம்மா நிச்சயமாக நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன்.